அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். இன்று வீரத்தலைமுறை பத்திரிகை சார்பிலும் இளையத்தலைமுறை வெற்றிகள் சார்பிலும் ஒரு கருத்தரங்கம். நேற்று நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், தளபதி அண்ணன் அவர்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சட்டசபையில். என்னன்னா, எல்லா எம்எல்ஏகளுக்கும் கார் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அது சந்தோஷம் தான். ஏன்னா வந்து ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வர்றாரு. சந்தோஷமான அது சாத்தியப்படுமாங்கிறத பார்த்து தான் சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்போ இது கொடுத்தலாம் இல்லை, அது இதுக்கு வந்து இப்போ 234 எம்எல்ஏக்குமே கார் இல்லாமல் யாருமே கிடையாது. எல்லாத்தையும் கார் இருக்குது. ஒரு சில ஆட்டம் கார் இல்லாமல் இருக்கலாம். 234 ஒரு 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ அதிகபட்சம் 10 எம்எல்ஏ கூட கார் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் மொத்தம் 230 எம்எல்ஏயும் கார் கண்டிப்பாக இருக்கும். காரில் யாருமே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் எல்லாத்தையும் 2 கார் 3 கார் 5 கார் கூட இருக்கும். ஒரு சிலவங்க வீட்டில் 10 கார் கூட வச்சிருக்காங்க. அது யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும், பேர் சொல்லுவோம்ல. முதலமைச்சர் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கார் உதவியாளர் என்று சொன்னவுடன், டிரைவர் என்று சொல்லவுடன் உள்ளபடியே அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நிறைய பேர் 4 கார் 5 கார் 3 கார்லாம் இருக்கு. என்னிடையே 3-4 கார் இருக்கு. ஆனால் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் தொகுதியை சுற்றி வரும்போது, ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு வந்து நம்மளுடைய பொருளாதாரம் ரொம்ப டவுனாக இருக்குது. அது இல்லாமல் நிறைய பிரச்சனை, சமுதாய பிரச்சனை இருக்குது. இப்போ வந்து நிறைய ஸ்கூல், நிறைய வில்லேஜ் ஊரில் வந்து 5ஆம் கிளாஸ் மேலே ஸ்கூல் கிடையாது, இல்லை பால்வாடி ஸ்கூல் கிடையாது. இப்போ அவங்களாம் வந்து 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தாண்டி படிக்க வேண்டியது. ஸோ அவங்களே மாதிரி ஆளுகளுக்கு வந்து இதேமாதிரி வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதை பற்றி வந்து இன்றைக்கி வந்து எங்கள் வீரத்தலைமுறையில் இருக்கிற எங்கள் நிர்வாகிகளாம் வர வச்சு ஒரு கருத்து கேட்குறோம். இது வந்து மக்கள் நிறைய கருத்து சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து செலவு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கார் கொடுத்து ஒவ்வொரு எம்எல்ஏக்கும் அவங்களுடைய பராமரிப்பு செலவு அப்படின்ட்டு 1 லட்ச ரூபா மாதம் கொடுக்குறாங்க. இப்போ மாதம் 1 லட்ச ரூபா. எல்லாருமே டிரைவர் வச்சுருக்காங்க, எல்லாருமே அவங்க கார் சொந்தமாக வச்சுருக்காங்க. இருந்தாலும் இவங்க கார் பெட்ரோல் செலவு, அது அலையன்ஸ், அப்புறம் டிரைவர் இப்படி சொல்லிட்டு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. ஒரு எம்எல்ஏக்கு ஒரு மாதத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னா, அது எங்கள் சம்பளம் இல்லாமல், சம்பளம் இல்லாமல் தனியாக 1 லட்ச ரூபா கொடுக்குறாரு. தனியாக 1 லட்சம் கொடுத்தாங்கன்னா 234 எம்எல்ஏ. ஸோ 234 அப்போ ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 கோடி ரூபாய் மேலே. அவர்கள் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமே வாகனம் அறிவிச்சிருக்காரு. இது வந்து மொத்தம் ஒரு 150 கோடி ரூபாய்க்கு மேல கவர்மெண்ட்டுக்கு செலவு இருக்கு. ஏன்னா மாச செலவு இருக்கு, வருஷ செலவு, வாகன செலவு. இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களா இங்க வர்றவங்களுக்கு ஒரு 90% வந்து எல்லாருக்குமே வண்டி இருக்கு. சார், அந்த 30-40 ரூபா வருது ஒரு வருஷத்துக்கு இந்த கணக்கு பண்ணா. அப்போ அந்த 30-40 கூட வந்து நிறைய கிராமங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கிராமம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அந்த வளர்ச்சி கொஞ்சம் அங்கே அதிகமாகும், அந்த ஸ்கூலுக்கு தரம் உயரும். இதை பற்றி கருத்தை கேட்கறது தான் நம்மளுடைய நிர்வாகிகள் வந்திருக்காங்க. இதை பற்றி முதலில் நமது வீரத்தலைமுறை சுதாகர் சார் அவர்கிட்ட ஒரு சின்ன கருத்து கேட்குறான். சார் வணக்கம். சார், இப்போ வந்து நமது மாண்புமிகு அண்ணன் தளபதி அவருக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நல்ல அனௌன்ஸ்மெண்ட் தான். ஆனால் வந்து இது வந்து பொருத்தம்லாம் அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா பசியே இல்லாத ஒருத்தனுக்கு இந்த பிரியாணி இந்த அப்படின்னு கொடுக்க மாதிரி இருக்குது. பசியில் வரவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க அட்லீஸ்ட் ஒரு பழையது கூட இல்லை அவனுக்கு. ஆனால் இவங்க எல்லாம் சாப்பிட்டு பிரியாணி கொடுக்குற மாதிரி. இப்போ இந்த கார் வந்து 234 எம்எல்ஏக்கு கொடுக்குறேன்னு இருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சொல்லுங்க சார்? இது நல்லதா? இதை எப்படி கருத்து சொல்லுங்க சார்? இல்லை, ரொம்ப நல்லது சார். நல்லதா? கட்டாயமா. ஏன்னா நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, சாப்பாடு இல்லாத பிரியாணி கொடுக்குற மாதிரி அந்த கதை தான். ஏன்னா எவ்வளோ நாட்டில் 1008 பிரச்சனை இருக்கு. இவங்களுக்கு இப்போ கார் ரொம்ப அவசியமானு கேட்குறேன். அதாவது சாதாரணமாக ஒரு வார்டு கவுன்சிலரே பார்த்தீங்கன்னா அவன் ஆடி வச்சுருக்கான், பிஎம்டபிள்யூ வச்சுருக்காங்க, என்னென்னமோ கார் வச்சுருக்காங்க. இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. இது வந்து உண்மையில யாருமே வந்து இது கட்டாயமாக ஒத்துக்க மாட்டாங்க. இது ரொம்ப நாட்டில் 1008 பிரச்சனை இருக்குது. அது ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது காசு தரனா தான் அது அந்த ட்ரீட்மெண்ட்டே எடுக்கிறாங்க. ஸ்கூல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப சில இடங்கள்லாம் ரொம்ப நொடிஞ்சு போய் பசங்களை படிக்க முடியாமல் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த இதெல்லாம் விட்டுட்டு இவங்களுக்கு கார் ரொம்ப முக்கியம். அது இவங்களுக்கு சம்பளம் வேறு 3 லட்சம். இது இல்லாமல் ஒரு பராமரிப்பு 1 லட்சம். இந்த 1 லட்சம் கணக்கு பண்ணிங்கன்னா 240 பேருக்குன்னா கணக்கு போட்டுக்காருங்க. இது ரொம்ப தேவை சார். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நல்லது இல்லை சார். இவர் வந்து நல்லது செய்வார்ன்ற இதில் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த மாதிரி இதில் வந்து போட்ட விடுறது தான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. நண்பர்களே, எல்லாமே சிந்திச்சு பார்க்கணும். ஏன்னா இப்போ ஒரு எம்எல்ஏக்கு வந்து எக்ஸ்ட்ரா 1 லட்ச ரூபா, எல்லா எம்எல்ஏ கையில் வச்சிருப்பாங்க. 1 லட்ச ரூபானா 234 எம்எல்ஏ எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 2,34,00,000 அவங்க கணக்கு. அப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்போ இவ்வளோ காசையும் நம்மளுடைய சமுதாயத்துக்கு பயன்படுத்தினா எவ்வளோ நல்லதாக இருக்கும். இது வந்து இங்கே நிறைய பிரச்சனைகள், ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறையா இருக்குது. இன்னைக்கு நம்ம நாட்டுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய கிராமங்களில் வந்து கரண்ட் இல்லாத கிராமங்கள்லாம் இன்னும் இருக்குது.
நாங்களாம் வந்து படப்பிடிப்புக்கு போகும்போது அந்த கிராமங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுவோம். கரண்ட்டுக்கு இன்னும் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா அப்படின்னு சந்தேகமாக வருது. ஆனால் இதை வந்து அண்ணன் தளபதி அவர்கள் வந்து இதை வந்து மறுசீலனை பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா அந்நியார் அந்நியார் சொல்கிறாங்க கார் வந்து எல்லாருக்கும் அவசியம் இல்லைங்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் கொடுத்தா நல்லது அப்படின்னு பாராட்டுறாங்க. ஏன்னா அந்நியார் இல்லாத கார் அந்நியார் இப்போதான் ஒரு 3 கோடி ஒரு கார் கூட வாங்கியிருக்காங்க, எல்லாருமே தெரியும். ஸோ எல்லா அமைச்சர்கிட்டையும் எல்லா எம்எல்ஏட்டையும் கார் இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், கார் வேணுமா அந்த கட்சி சார்பாக வாங்கி கொடுங்க. இப்போ வந்து விஜய் சார் கட்சியில் 4 பேர் கார் இருக்காங்களா, விஜய் சார் வாங்கி கொடுக்கலாம், அண்ணன் விஜய் வாங்கி கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அவங்கவுங்க கட்சி தலைவர்கள் அவங்க சொந்த பணத்திலையோ இல்லை அவங்க கட்சி நிதியிலேருந்து எடுத்து கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அதை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. இது மக்கள் பணத்திலேருந்து எடுத்து கொடுத்தா இது வந்து சரியா வருமா? தலைவர் இதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன சொல்லுங்க சார். மக்கள் பணத்துல இருந்து ஒதுக்கி கொடுக்கறது தவறு. அவரு கார் கொடுக்கறத பத்தி நான் குறை சொல்ல வரல. ஆனா 150 கோடி காருக்கு ஒதுக்கின பணத்தை மக்களுக்காக வேற ஒரு அத்தியாவசியத்துக்கு எவ்வளவு பேர் கஷ்டமான நாட்டுல கஷ்டப்படுற மக்களுக்கு அதை ஒதுக்கலாம். என்னென்ன கிராமப்புறங்கள்ல பள்ளி சுகாதார நிலையம் அமைச்சு கொடுக்கலாம். ஒரு 10 கிராமத்துக்கு ஒரு சுகாதார நிலையம். அப்புறம் கல்வி பசங்க வந்து கல்வி படிக்கிறதுக்காக ரொம்ப தூரத்துல போறதுக்காக பஸ் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம், இலவச பஸ் மாதிரி. இப்படி எல்லாம் இருக்கும்போது இவர் 150 கோடி 234 தொகுதியிலையும் மக்களுக்காக இது செலவு பண்ண வேண்டிய தொகையை எம்எல்ஏக்களாக செலவு செய்யறது கொஞ்சம் கஷ்டமா தான் சார் இருக்கு. ஆனா அதை வந்து அதுவும் இல்லாம மாசத்துக்கு 1 லட்சம் வேற எப்படி காருக்காக 75,000மோ இவங்களுடைய அசிஸ்டண்ட்டுக்காக ஒரு 25,000மோ 75,000 அவங்களுக்கு மொத்தம் வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்க. எவ்வளவோ செலவுகள் நாட்டுல இருக்கும்போது முக்கியஸ்த செலவுகள் இருக்கும்போது இந்த செலவுகள் தளபதி செய்யறது எனக்கு கொஞ்சம் மனசு கவலையா தான் இருக்கு. சொல்ற மாதிரி இது வந்து நம்ம அண்ணன் தளபதி அவர்கள் வந்து அவர் டக்குன்னு அந்த சபையில் சொல்லிட்டாங்க நினைக்கிறேன். ஆனால் மறுசீலனை பண்ணணும். ஆனால் அந்த கார் கொடுக்க சொன்னதுமே 234 எம்எல்ஏ யாரும் ஒருத்தர் கூட இருக்குது வைக்கல சொல்லிக்கலாம். நிறைய பேர் என்ன சொல்லலாம், இல்லைங்க எனக்கு கார் வேணாங்க, இல்லை எனக்கு கார்ல வேணான்னு எந்திரிச்சு அங்கே சொல்லியிருந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனால் ஒருத்தர் கூட சொல்ல. அப்போ என்னன்னா உங்களுடைய மெண்டாலிட்டி என்ன இருக்குது, நமக்கு ஓசுக்கு தான் வருது, வரட்டும் நம்ம விடுவானே. ஸோ இந்த மெண்டாலிட்டி தான் இருக்காங்க. எத்தனையோ கார் இன்னைக்கு வந்து எதிர்கட்சிதாரர் கூட இது சொல்ல. எதிர்கட்சிதாரர் எது சொல்லியிருக்காங்க, இல்லைங்க எங்கள் டீமுக்கு யாரும் கார் வேண்டாம். ஏன்னா நேருட்ட கார் இல்லையா, இல்லை வந்து வேலுட்ட கார் இல்லையா, இல்லை உதயநிதிட்ட கார் இல்லையா, இப்படி சொல்ல எத்தனை பேர் சொல்லலாம். இங்கே எடப்பாடி ஐயாட்ட கார் இல்லையா, இல்லை வந்து வேலுட்ட கார் இல்லையா, இல்லை சண்முகத்துல கார் இல்லையா, இல்லை எஸ்எஸ்சி பட கார் இல்லையா, யாருக்கு கார் இல்லை, எம்எல்ஏ கார்ல எம்எல்ஏ யாரு? இது வந்து அதுவும் இன்னும் வந்து இது முதல் கார் வேணும்னு கேட்டது வந்து நம்ம விசிகா உள்ள எம்எல்ஏ. ஸோ விசிகா எம்எல்ஏ வந்து சாதாரண ஆள் கிடையாது, எழுபெரிய ஆள் எல்லாமே தெரியும். அவர் கார் கிட்டாரு, கேட்கறது தப்பு கிடையாது. ஏன்னா கேட்கறது நம்ம உரிமை கடமை இருக்குது. ஆனால் அது பண்ணுறது அது பரிசீலனை பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு வந்து கல்விக்கும் மருத்துவத்துக்கும் நிறைய தேவைப்படுது. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையாக நம்ம நாட்டில் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்மளுடைய அண்ணன் தளபதி அவருக்கு வந்து கவனம் செலுத்தணும். நான் இதை பற்றி அம்பிகா என்ன சொல்கிறீங்க, உங்களுடைய அனுபவங்கள் ஊரில் என்ன அப்படின்னு சொல்ல வணக்கம். என்ன சொல்றேன்னா 254 எம்எல்ஏக்கும் கார் கொடுக்கறது நான் தப்பு சொல்லலை. சில பேர் நிறைய பேர் வந்து பணக்காரரா இருக்கிறாங்க. பணங்கிறது வந்து இருக்க எல்லாருக்கும் ஆசை, பேராசை தான். அது நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா இல்லாதவங்க பார்த்து செயல்படுங்க. இருக்கிறவங்களுக்கே கொடுத்துட்டு இருந்தா என்ன பண்றது? இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஒண்ணு இருக்குது. ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஒரு பக்கம் இருக்கும், குழந்தைங்க வீட்டுக்கு பக்கத்துல யாருக்கும் ஸ்கூல் கிடையாது. எல்லாருமே ரொம்ப தூரம் நடந்து போறவங்க தான். இப்ப பிரைவேட்ல பாத்தீங்கன்னா 5 லட்சம் ரூபாய் போட்டு ஃபீஸ் கட்டி கேப் வீட்டு வாசல வந்து நிக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க பாத்தீங்கன்னா பாவம், அதுங்க நடந்து போய் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போய் தான் ஸ்கூலுக்கு போறாங்க. இன்னும் ஒவ்வொரு கிராமத்துல இது மாதிரி இருக்குது. நான் என்ன சொல்றேன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல பார்த்து அங்க எம்எல்ஏவுக்கு நீங்க கார் வாங்கி தர்றது, இந்த ஏழைப்படைகளுக்கு கேப் ஒண்ணு புக் பண்ணி என்னன்னு எந்தெந்த ஸ்கூல்ல எந்தெந்த அந்த என்ன சொல்றேன்னா பேர் லிஸ்ட் எடுத்து எவ்வளவு தூரத்துல இருந்து வர்றாங்களோ அவங்க பேர்லாம் நோட் பண்ணி அவங்களுக்கு இது மாதிரி இலவச கேப் ஒன்று புக் பண்ணி குழந்தைங்கள நீங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு போற மாதிரி, இந்த பிரைவேட்ல கூட்டிட்டு போற மாதிரி வீட்டுல இருந்து கூட்டிட்டு போய் அவங்களுக்கு விட்டா நல்லா இருக்கும். ஏன்னா குழந்தைங்களா பாவம் 2 கிலோமீட்டர் காலையில அவசரமா சாப்பிட்டு அதுங்க போறாங்க, சாயந்தரம் ஓடி வர்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் அதுல நீங்க பணம் செலுத்துறது நான் தப்பு சொல்லல. இது மாதிரி ஏழைப்பட்ட குடும்பங்களுக்கு கொஞ்சம் பணம் செலுத்தி அவங்களுக்கு ஒரு பண்ணுனா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். வேற எதுவும் இல்லை. இன்னும் சில மாற்றங்கள் வந்து இன்னும் மாறாம நம்ம நாட்டுல இருக்குது.
நம்ம இந்தியாவில். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரோட்டோரங்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல், என்ன சொல்கிறது, யாரையும் நான் குறை சொல்ல விரும்பல. அப்பா அம்மா அவங்க வந்து சில பேர்ல வெளியே விட்டுறாங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோட்டோரம் நிறைய பேர் இந்த சென்னையில் எத்தனை பேர் ரோட்டோரம் படுத்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் பண்ணி கொடுத்தீங்கன்னா, அது மாதிரி ஏழைப்பட்டவங்களுக்கு ஏதாவது ஒரு வாழ்வாதாரம் பண்ணி கொடுங்க. அதுதான் நான் சொல்லுவேன். வேற எதுவும் நான் சொல்றதுக்கு இல்லை. ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து எல்லா கிராமங்களுமே வந்து பள்ளிக்கூடம்லாம் ஆரம்ப பள்ளிக்கூடம் தான் இருக்குது. ஒரு 5ஆம் கிளாஸ் வரை அது மேலே இருக்காது, இல்லை சில 8ஆம் கிளாஸ் வரை அது மேலே இருக்காது. அப்போ அவங்க அடுத்த லெவலில் போகணும் அப்படின்னா, அவங்க வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஒரு ஸ்கூலில் போய் சேரணும். ஸோ அங்கேருந்து அங்கே போகிறதுக்கு அவங்களுக்கு வந்து பெருசாக வாகனம் இருக்காது. அப்போ பஸ் இருக்கும், கவர்மெண்ட் பஸ்ஸு. அதனால ஒரு 2 பஸ் 3 பஸ் அந்த பஸ் ஃப்ரீ தான். ஆனால் அந்த பஸ்ஸும் அது சரியான நேரத்துக்கு வராது. இல்லை அப்படி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிரும், பஸ் அன்றைக்கி வராமல் விட்டுனா அன்றைக்கி அவங்க ஸ்கூல் போக முடியாது. லேட்டாக வந்துச்சுன்னா அவங்க போயிட்டு அவங்க ஸ்கூலில் போய் டீச்சர் திட்டு வாங்குற மாதிரி இருக்கும், முட்டி போடுற மாதிரி இருக்கும். இல்லை பஸ் ரொம்ப சீக்கிரமாக வந்துச்சுன்னா அதை ஏறிட்டு அங்கே போய் காத்திருக்கணும். 1 மணி நேரம் 2 மணி காத்திருக்கணும், ஸ்கூலில் காத்திருக்கணும். ஸோ இப்படி பிரச்சனை நிறையா இருக்குது. இப்போ நம்ம திரைத்துறையில் இருக்கிறதுனால நம்ம நிறைய ஊருக்கு ஷூட்டிங் போகிறதுனால அங்கே பார்க்குறோம். இப்போ சமீபமாக வந்து தருமபுரி ஷூட்டிங் போயிருந்தோம். அங்கே வத்தல்மலையில் ஒரு ஏரியா போயிருந்தோம். அந்த வத்தல்மலை சுற்றி வந்து 36 கிராமங்கள் இருக்குது. 36 கிராமத்துலையுமே ஒரு 16 கிராமங்களில் தான் ஸ்கூலே இருக்குது, தொடக்கப்பள்ளியே இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க வந்து கீழே வந்து படிக்க வேண்டியிருக்குது. ஸோ அங்கே பஸ்ஸு 2 பஸ்ஸு தான் இருக்குது. பஸ்ஸை விட்டால் நடந்து வரணும். அவங்க அவ்வளோ தூரம் நடந்து வந்து அந்த ஸ்கூலில் படித்து அங்கேருந்து போகிறாங்க. அதுக்கெல்லாம் அந்த ஒரு பாதுகாப்பே இல்லாமல் இருக்குது. அப்போ நான் ஷூட்டிங் போகும்போது அவங்களாம் பார்க்கும்போது ஐயோ இன்னமும் நம்ம வந்து இந்தியா சுதந்திரமாக இருக்கவங்களுக்கு அப்படின்னு தோணுது. அதனால இந்த எம்எல்ஏகளுக்கு வந்து கொடுக்க வேணாம்னு சொல்ல வரல. எம்எல்ஏலும் கஷ்டப்பட்ட எம்எல்ஏ இருக்காங்க. ஸோ அதே மாதிரி எம்எல்ஏகளுக்கு வந்து நீங்கள் கார் இல்லாத எம்எல்ஏகளுக்கு கார் கொடுக்க தப்பு இல்லை. கார் இருக்க எம்எல்ஏகளுக்கு அந்த கார்லாம் வாங்கிட்டு புது கார் கொடுங்க, ஒரு பிரச்சனை கிடையாது. அவங்க எத்தனை கார் இருக்குது, 5 கார் வாங்கிடுங்க, ஒரு கார் கொடுங்க. 10 கார் வாங்கிருங்க, ஒரு கார் கொடுங்க. கார் இருக்கவங்கள்ட்ட காரை வாங்கி கொண்டு கார் கொடுக்கணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. இதே போல் கல்வி தரத்தை உயர்த்தணும். இன்னைக்கு கிராமங்களில் வந்து நிறைய கிராமங்களில் 5ஆம் கிளாஸ் மேலே கல்வி கேட்டால் கவர்மெண்ட்டு கேட்டால் அங்கே ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால அந்த டீச்சருக்கு சம்பளம் வேஸ்ட்டாக போகுது, இதுக்கு வேஸ்ட்டாக போகுதுன்னு இப்படி சொல்கிறாங்க. இங்கே வந்து 150 கோடி 200 கோடி இப்படி கொடுக்குறது வேஸ்ட்டாக இல்லை. டீச்சருக்கு சம்பளம் கொடுக்க வேஸ்ட்டுக்கிறாங்க. இந்த ஊரில் மொத்தமே 10 பசங்க தான் படிக்கிறாங்க, அதுக்கு நான் 4 டீச்சருக்கு சம்பளம் கொடுக்குறது வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது டீச்சருக்கு நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுத்தாலும் தகும், அது வந்து தவறு கிடையாது. ஏன்னா அவங்க வந்து படிச்சுட்டு அதுக்காகவே அவங்க இருக்கிறாங்க, அதை உருவாக்குறாங்க. அவங்க வேறு எந்த தொழில் போகிறது கிடையாது. மற்றவங்க பிஸ்னஸ் அது நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இன்னும் நிறைய நம்மளுடைய அரசாங்கம் சார்பாக ஸ்கூல் திறக்கணும். அங்கே பசங்க வராங்களோ இல்லையோ அங்கே டீச்சர்ஸ் போடுங்க. டீச்சர்ஸ் நல்ல டீச்சர்ஸ் இருந்தாலே கண்டிப்பாக அங்கே வந்து நல்ல ஸ்டூடெண்ட்ஸ் சேருவாங்க. அதே மாதிரி ப்ரைவேட்டில் வந்து எப்படி வந்து ஸ்கூல் பஸ்ஸு வச்சு அந்த பசங்களை வந்து ஒரு பையனாக இருந்தாலும் 10 கிலோமீட்டர் தாண்டி 15-20 கிலோமீட்டர் தாண்டி கூட அந்த பஸ்ஸை போய் கூப்பிட்டு இருக்கும் ப்ரைவேட்டில். அதேமாரி கவர்மெண்ட்டும் ஒரு பையன் இருந்தாலும் 2 பையன் இருந்தாலும் நம்ம அங்கே ஒரு சின்ன டெம்போவோ ட்ராவல் ஏதோ ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணி அவங்கள கூப்பிட்டு வந்து அங்கே சேர்க்கணும். ஸோ பசங்களுக்கு படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், அது எல்லாமே தெரியும். இருந்தாலும் மறுபடியும் நாங்கள் அழுத்தி சொல்கிறது அதுதான். அதனால் இந்த எம்எல்ஏகளுக்கு பணத்தை கொடுத்து அவங்கள கவர காட்டியும் இதேமாரி நீங்கள் சமூக சேவை பண்ணி ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அண்ணன் சொன்னதே லஞ்சம் கொடுக்க மாட்டோம், லஞ்சம் யாரும் கொடுக்க வேண்டாம், லஞ்சம் கேட்ட சொல்லுங்க. இப்போ நீங்கள் இந்த கார் போய் லஞ்சம் பார்த்து நாங்கள் நினைக்கிறேன். ஏன்னா எல்லா எம்எல்ஏ சைலண்ட் ஆகிட்டாங்க, ஒரு எம்எல்ஏட எதிர்ப்பு தெரியல, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் எந்த மசோதா உள்ள கொண்டு வந்தாலும் அங்கே எதிர்ப்புக்குன்னு ஒரு பல பேர் நிற்பாங்க, எந்திப்பாங்க, கை தூக்குவாங்க, இல்லைன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, வெளியே வச்சு போயிடுவாங்க. நீங்கள் 234 எம்எல்ஏகளுக்கும் காருங்கும்போது எல்லாம் கை தட்டினாங்க, சந்தோஷப்பட்டாங்க, அதில் யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. ஸோ அதுலேருந்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து ஆப்போசிட் எம்எல்ஏகளுக்கு அதாவது உங்களை அறியாமையே நீங்கள் லஞ்சம் கொடுக்குற மாதிரி முன் வருது. இது எல்லாத்துக்கும் ஒரு முன் மாதிரி ஆயிரும். அதனால் அண்ணன் அவர்கள் வந்து தளபதி அண்ணா அவர்கள் வந்து இதை வந்து மறுசீலனை பண்ணணும். எம்எல்ஏகளுக்கு அனைத்து எம்எல்ஏகளுக்கும் கார் கொடுக்கக்கூடாது, கொடுத்தால் அவங்களோட காரெல்லாம் திருப்பி வாங்கிக்கிட்டு கார் கொடுங்க. இதான் என்னோட கோரிக்கை. இதை பற்றி நம்ம ராஜேஸ்வரி அவங்களுடைய கருத்து என்னன்னு கேட்கலாம். எம்எல்ஏ கார் கொடுத்துதான் அவங்க வந்து எங்களை பார்க்கணும்னாக்கா அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. அவங்க போய் நாங்க பார்க்குறோம், நாங்க நடந்து போய் பார்க்குறோம். இவங்க கார் கொடுத்து நீங்க கவர்மெண்ட்ல இருந்து கார் கொடுத்து இவங்க எங்களை வந்து பாக்குறத வந்து நாங்க எங்களால ஏத்துக்க முடியாது. அது வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு போய் உபயோகப்படுற மாதிரி இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் நடந்து ஒவ்வொரு குழந்தையும் படாத பாடுபடுது. ஒரு ஊர்ல பஸ்ஸே ஓட மாட்டேங்குது, பஸ் டயத்துக்கு வர மாட்டேங்குது, வேலைக்கு போறவங்க கஷ்டப்படுறாங்க, ஸ்கூலுக்கு போற பசங்க கஷ்டப்படுது, இப்படியெல்லாம் நிறைய ப்ராப்ளங்கள் இருக்கு. அதை கொஞ்சம் பாருங்க, அதை பாருங்க. நான் வந்து கேட்கறது என்னன்னா கஷ்டப்படுறவங்களுக்கு உதவுற மாதிரி இருக்கணும். இருக்கப்பட்டவங்களுக்கு சாப்பாடை வந்து வயிறு ரொம்ப சாப்பிட்டவங்களுக்கு வந்து நம்ம சாப்பாடை வச்சு திணிச்சா அந்த சாப்பாடோட அருமை தெரியாது. சாப்பாடே இல்லாம கிடக்கிறவங்களுக்கு அந்த சாப்பாடை கொடுக்கணும். இதுதான் நான் சொல்ல வணக்கம். இப்போ வந்து அவங்க சொல்ற மாதிரி எந்த ஒரு எம்எல்ஏவும் நைட் 12 மணிக்கு மக்களுக்கு பிரச்சனை ஓடி நிற்க போறது யாரும்
ஏன்னா அது காவல்துறை இருக்குது. ஏதாவது பிரச்சனை காவல்துறை முன்னாடி நிற்க போகிறாங்க, மற்ற கவுன்சிலர்லாம் நிற்க போகிறாங்க. ஸோ எம்எல்ஏ வந்து பொறுமையாக தான் போவார். ஏன்னா அவர் வந்து இங்கே உள்ள பிரச்சனைகளே சட்டசபை எடுத்து சொல்கிறது தான் எம்எல்ஏ. ஸோ இங்கே என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சட்டசபை சொல்லி சட்டசபை மூலம் தான் அவர் நிறைவேற்றுறாரு. ஸோ அதனால் இந்த கார் கொடுக்குறது வந்து மறுசீலை பண்ணணும் தான் எங்களுடைய கோரிக்கை. இன்னும் கல்வி தரத்தை உயர்த்தணும், மருத்துவத்தை உயர்த்தணும். இன்றைக்கி வந்து தளபதி அண்ணா வந்து நிறைய ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, அது நிறைய செயல்படுத்திட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அந்த லஞ்சங்கிறது இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஆனால் ஒரு சில இடத்துல லைட்டாக அது அரசு அந்த லஞ்சம் மேட்டர் வெளியே வருது. அதை ஆரம்பத்திலே தடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதை பற்றி நமது இணை இயக்குனர் புருஷோத்தர் அவர் கருத்து சொல்லுவார். நல்லா தான் போயிட்டு இருக்குது. 100 நாள் ஆச்சு சிஎம் அண்ணா ஒரு விஜய் தலைவர் நல்லா போயிட்டு இருக்கிற டைமில், இந்த டைமில் திடீர்னு வந்து எம்எல்ஏக்கெல்லாம் காரில் அந்த எம்எல்ஏ அறுபத்து கார் இல்லை அப்படின்னு நான் வந்தேன். கார் இல்லை, நான் ட்ரெயினில் தான் வரேன் அப்படின்னா கூட. ஸோ அதனால் அவருடைய இயலாமையாக இருக்கலாம், அவர்கிட்ட கார் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து அந்த கோரிக்கை சட்டசபை வச்சு நான் எம்எல்ஏ சொல்லிட்டு வரும்போது சட்டசபைக்குள்ளே வரும்போது கேட்கும்போது காவலர் கேட்குறாங்கன்னாங்க. அப்போ அந்த அளவுக்கு கவலை நிலையில் இருக்கிறாரு. ரைட், ஓகே. என்ன ஒன்று ஜாக் போட்டு தான் விஜய் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைச்சாங்க. தாவக ஆட்சியில் ஜாக்பாட் மாதிரி எல்லாருமே நின்றவங்க அத்தனை பேருமே எம்எல்ஏ ஆகிட்டாங்க. 108 பேர் எம்எல்ஏ. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கூட வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன அப்படி மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா 25 லைன் வந்துடும். ஓகே, எப்படி பார்த்தாலும் 500 லட்ச ரூபா. இப்போ இது 234 தொகுதி 2,34 லட்ச ரூபானா கணக்கு பண்ணி பார்த்தா வருஷத்துக்கு எவ்வளோ போகும்? இந்த மாதிரிலாம் கணக்கு பண்ணி பார்த்தா சரி, நமக்காக என்னன்னா மக்களுடைய நலன் திட்டனுக்காக பணிகளை செய்யணும். கிராமப்புறங்களில் சுற்று வட்டாரங்களில் என்ன நடக்குது, நாட்டு நடப்புகள் தெரியல. சிங்கம்புலின்னு சொல்லிட்டு சிங்கப்பெண் சொல்லிட்டு காவல்துறையில் வச்சுக்கிங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு வரவேற்கிறதுக்கு தான். பட் இருந்தாலும் படிப்புன்னு அந்த விஷயன்றது மக்களுக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம். கிராமப்புறங்கள்லாம் போய் பார்த்தோம்னா இன்றைக்கும் வந்து நம்ம கண்ணுக்கு தான் வருது. நடந்து வந்து காடு பணம் நடந்து நடை சாப்பிட்டு பஸ் இல்லாமல் எவ்வளோ சிரமப்படுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ப்ரைவேட்டாக பஸ்ஸு கொடுக்கணுன்றது கோரிக்கையை ஒப்புக்கிட்டு இது முடியுமா, சாத்தியமா, சாத்தியமாகும் முடியாதெல்லாம் ஒன்றுமே இல்லை. முயற்சி இருந்தால் நிச்சயமாக பண்ணலாம். ஏன்னா அந்த அரசாங்கம் கையில் இருக்கும்போது மாற்று கையில் இருக்கும்போது நம்மளால முடியாது முடியாது. அதே மாதிரி மருத்துவத்துக்காக நிறைய பேர் வந்து பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், மல்டி ஹாஸ்பிட்டல்லாம் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெரிய ஊர்கள்லாம் சிட்டிக்கு தான் வரும். ஸோ அந்த கிராமப்புறங்களில் வந்து அடிப்படை மருத்துவ வசதிகளாக நிறைய பேர் குழந்தைங்க பாதிக்கிறது அங்கேருந்து கொண்டு வருகிறாங்க. ஸோ மருத்துவமும் முக்கியம் மக்களுக்கு. அதே டைமில் வந்து கல்வி வந்து குழந்தைங்களுக்கு வந்து முக்கியமானது பாடம். நான் எதுக்காக சொன்னேன், மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, மற்ற இது பண்ணுறீங்க, மற்ற கார்பரேட் கம்பெனிக்காரங்க உள்ளே வர்றாங்க, முதலீடு போடுறாங்க, இப்போ இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் அதில் வந்து நடுத்தர மக்கள், அடித்தர சாமானிய மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் இங்கே வந்து ஒரு சிந்தனையோடு நீங்கள் செயல்படுறீங்களா இருக்கும். ஏதோ அன்னைக்கு பேசிட்டீங்க, ரைட், ஓகே. அவங்க ஒருத்தர் பாதிக்கப்பட்டதில் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஆகிடும். ஸோ அது வேண்டாம். அது இல்லாதவங்களுக்கு கொடுங்க. 5 கார் வச்சுக்கிட்ட கேட்டால் நீங்கள் உங்கள் கார் தர 5 கார் போட்டால் கொடுக்க மாட்டாங்க அந்த எம்எல்ஏ. ஏன்னா இருக்கிறத சொன்ன பார்ப்பாங்க, தேவை இருக்குது அங்கிட்டே இருக்கிறது கொடுக்கணும். மற்றவங்களுக்கு கேட்கல. பொதுமக்களுக்கு சேவை செய்ய தான் வந்துருக்காங்க. ஆனால் பொதுமக்களுக்கு பிரச்சனைன்னா வந்தால் முன்னாடி வந்து நிற்கணும் எம்எல்ஏங்க. இந்த தொகுதியுடைய எம்எல்ஏ வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை, கரண்ட் இல்லையா, தண்ணி வரலையா, இல்லை என்ன பிரச்சனை இருக்குதுன்னு கேட்கணும். அது இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து 10ஆம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரியாட்டில் வச்சு மிரட்டுது, கந்து வட்டிக்காரன், இந்த மாதிரி ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒழுங்குபடுத்தி கொண்டு வாங்க ஆட்சியில். ஏன்னா போன ஆட்சியில் அது முந்தின ஆட்சியில் எல்லா ஆட்சியிலும் நாங்கள் பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த ஆட்சி கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் விழுப்புரம் நீங்கள் செயல் போட்டிங்கன்னா இந்த ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு தான். ஓகே, வணக்கம். ஓகே, அதனால் இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து அட்லீஸ்ட் வந்து இப்போ வந்து நான் மினிஸ்டர்ஸு, சிஎம், எதிர்கட்சி தலைவர் இவங்க கார் வாங்காட்டாலும் இவங்க அந்த லிஸ்ட்டில் வராட்டாலும் மற்ற எம்எல்ஏ அத்தனை பேர் இருக்காங்க. ஸோ அத்தனை செலவு உங்கள் மனசை ஏற்றிக்கிட்டு இது வந்து 150 கோடி பட்ஜெட் ஒதுக்கிறாங்க. ஸோ 150 கோடியை வந்து கிராமத்தில் இருக்கிற ஆரம்ப பள்ளிக்கூடங்களுக்கு சீர்சமை அமைக்கவும், அது வந்து நவீனமாக பயன்படுத்துமாறு எங்களுடைய எங்களுடைய தலைமையான கருத்து. ஏன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் நிறைய ஊருக்கு வந்து பரப்பி போனதில் எல்லா ஊர் மக்கள்கிட்டையும் கேட்டுட்டு இந்த கருத்தை சொல்கிறோம். இந்த கருத்தை நாங்கள் மட்டும் 5 பேர் சொல்லலை. இது நாங்கள் எல்லாருமே சினிமா துறையில் தான் இருக்கிறோம். இப்போ எங்கள் துறையை சேர்ந்தவர் தான் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறதுனால நாங்கள் எங்களுடைய உரிமையை நாங்கள் வந்து சொல்லுறோம். இன்றைக்கி இப்போ சமீப நேரத்தாக வந்து நாங்கள் தர்மபுரியை ஃபுல்லாக சொல்லி முடிச்சுட்டு வந்தோம். அப்புறம் அங்கே இருக்கும்போது எல்லாருமே இதே கருத்து தான். நாங்கள் மக்கள்கிட்ட எல்லா ஒரு மக்கள்கிட்டையும் ஒரு கவனத்தை அந்த கருத்தில் கேட்டுட்டு தான் சொல்கிறோம். அனைத்து எம்எல்ஏகளுக்கும் கார் வழங்குறதை வந்து மறுபரிசீலிக்கணும். அந்த ஃபண்டை வந்து ஆரம்ப பள்ளி சுகாதார நிலையத்துக்கும் அப்புறம் கிராமப்புறத்துக்கும் அப்படி செலவு செஞ்சால் மிகவும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
உங்க கருத்து வேற ஏதாவது சொல்லுங்க. மகளிருக்கு லோன் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா மகளிர்கள் தான் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா பெண்கள் வந்து அந்த காலத்துல வந்து ஆண்கள் சம்பாதித்து பெண்கள் குடும்பம் பண்ணது ஒரு காலம். இப்ப பெண்களே சம்பாதிக்கிற காலமா வந்துருச்சு. அதனால இந்த பெண்களுக்கு கொஞ்சம் நல்லது செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பெண்களுக்கு இந்த 234 தொகுதிக்கும் ஒரு மாசத்துக்கு 1 லட்ச ரூபாய் மேல கொடுக்குறாங்க இல்லையா பணம். அது நீங்க வருஷத்துக்கு கணக்கு போட்டா எங்கேயோ போய் நிக்குது. அப்ப இந்த மாதிரி ஒரு இது செலவுகள் செய்யறதுக்கு சொல்ற மாதிரி மகளிர்களுக்கு 5 லட்சம் வந்து லோன் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார் தளபதி ஐயா அவர்கள். அது எப்ப செயல்படுத்துவீர்கள்னு எனக்கு தெரியல. இது முதல்ல முக்கியமா என்ன நாட்டுக்கு தேவையோ 234 தொகுதிக்கு என்ன கஷ்டங்கள் மூல முடுக்கு எங்க இருக்கு கிராமம் எங்கெங்க இருக்கோ அதையெல்லாம் பார்த்து தளபதி ஐயா கவனத்தில் ஏற்றுக்கொண்டு என்னென்ன குறைகள் இருக்குன்னு அதை நிறைவேற்றி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கேன் ஐயா, சந்தோஷமா இருக்கு. ஆனா இவங்களுக்கு கார் கொடுக்கறதுக்கு நாங்க குறை சொல்றோம்னு நீங்க நினைச்சுக்காதீங்க, கொடுங்க. ஆனா எங்களுக்கான அத்தியாவசிய தேவைகளும், அதாவது நாட்டு மக்களுக்கான அத்தியாவசிய தேவைகள் அனைத்தையும் நீங்க பார்த்து நிறைவேற்றி விட்டுட்டு அவங்களுக்கு செய்ய வேண்டியது அனைத்தும் செய்யணும். என்னோட கருத்து தான். ஓகே, இவ்வளவு நேரம் வந்து எல்லாரும் வந்து வீரத்தலைமை சார்பாக வந்து நாங்கள் வந்து எங்களோட கருத்துலாம் சொன்னோம், மக்களுக்கு சொன்னோம். கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆச்சு. 100 நாள் நிறைய சிறப்பு செஞ்சுருக்காங்க, செய்யாமலாம் கிடையாது, நிறைய செஞ்சுருக்காங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆற்றுல மண்ணிட்டு கூட பண்ணியிருந்தாங்க. ஆனால் குளத்து மண்ணிட்டு கூட சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த ஆட்சியில் வந்து வீடு கட்டுறதுக்கோ இல்லை வந்து தன் விவசாயத்துக்கோ குளத்து மண் எடுக்கலாம்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. போட்டு இப்போ நிறைய பேர் அதெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதேமாதிரி நல்ல உதவி செய்யும் போது இதேமாரி மக்களுக்கு தொடர்ந்து நல்லது பண்ணுங்க. இதேமாரி வந்து இப்போ வசதியான ஆளுகளுக்கான சட்டத்தையும் ஏற்ற வேண்டாம், வசதியான ஆளுகளுக்கு செய்து தர வேண்டாம். ஏன்னா அவங்க எல்லாருமே வசதியானவங்க தான். அதனால 234 எம்எல்ஏ ஒரு 35 பேர் சிஎம் அமைச்சர்லாம் சேர்த்தா 35 பேர் இருந்தோம். இது 200 பேருக்குமே வந்து இது கார் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சாத்தியப்படுத்தலாம். ஆனால் வந்து அது வந்து மக்களிடம் தர்மம் செலுத்த உருவாகும். ஸோ இல்லாத எம்எல்ஏகளுக்கு கண்டிப்பாக கொடுங்க, தவறில்லை. இருக்கிற எம்எல்ஏகளுக்கு அவங்க காரை வாங்கி கொடுங்க, அது தவறில்லை. இதுதான் என்னோட கருத்து. மிக்க நன்றி. பிரச்சனை எவ்வளோ இருக்கு. சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட என்ன வேணும்? அவங்கள்ட்ட எதுவுமே இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் ஆனாங்க. இது வந்து தேவையற்ற செயல் தான். எவ்வளோ பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு செய்ய வேண்டியது நிறையா செய்யலாம். இது வந்து எத்தனை கோடி இதுக்கு தேவையில்லை, 150 கோடி ஒதுக்கியிருக்காங்க. தேவையற்ற செயல்.